உறவுகளுக்கு வணக்கம். இது என்னடா ஒரே இருட்டாக இருக்குது, ஒன்றையும் காணோம், கும்முருட்டுக்குள்ளே உட்காந்து என்னடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணும். ஆமாம், சில நேரங்களில் வந்து நம்ம சில விஷயங்களை சிந்திக்கும்போது அப்போவே வந்து அதை பேசி பதிவு செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் வந்து நம்ம வந்து இதை செய்கிறோம். மற்றபடி நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் கிடையாது. அதனால் வந்து நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக நம்ம பெரிய தியாகியோ பெரிய கருத்தாளர்களோ அல்லது பெரிய அறிவு சார்ந்த நபரோ கிடையாது. நம்மளுக்கு என்னமோ சில விஷயங்கள் தெரியுது, சில விஷயங்கள் யோசிக்க முடியுது, அதை வந்து நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். ஆமாம், சரி, ஓகே உறவுகளே. அதாவது சில கருத்துக்கள் பேசும்போது, அதாவது பெரிய கூட்டங்கள் நடக்கும்போது, கருத்தரங்கள் மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது பெரும்பாலான இடங்கள் வந்து குளிரூட்டப்பட்ட அறைகளில் தான் நடக்கும், அல்லது நிறையா மின்விசிறிகள் இருக்கக்கூடிய அறைகளில் தான் வந்து இந்த கருத்தரங்கள் நடக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், 2 விஷயம் வந்து என்னுடைய யூகத்துக்கு நான் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிற இடத்துல வந்து ஒரு அசௌகரியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வேர்வை வந்ததுன்னா, வேர்வை வரும்போது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கவன சிதறல்கள் வந்து நிறையா வரும். அதேமாரி பேசுகிறவங்களுக்கும் வந்து கவன சிதறல்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக தான் வந்து குளிர்ச்சி ஊட்டப்பட்ட அறைகளில் வந்து பேசுவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. அது அப்போ இந்த இந்த காலத்துக்கு சரி. அப்போ இந்த குளிர்சாதனம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி வந்து இந்த கருத்தரங்கள் கூட்டங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பலருக்கும் பல கருத்து இருக்கும். இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் சில பேருக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அந்த கருத்தை சொல்வதற்காகத்தான் இதற்கு முன்னாடி பேசின எல்லா இதுவுமே. ஆமாம், அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்கள்லையும் பார்த்திங்கன்னா அரச மரம் அல்லது அத்தி மரம் அல்லது ஆலமரம், இந்த 3 மரங்களுமே பல ஊர்களில் வந்து ஊருக்கு நடுவுலையோ அல்லது ஊருக்கு அருகிலோ வந்து இந்த மரங்கள் வந்து எப்போதுமே இருக்கும். இப்போ அந்த மரங்கள்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது என்ன காரணங்கள் அப்படின்லாம் தெரியல. இருந்த மரங்களே வந்து அது வளர்ச்சி இல்லாமல் அப்படியே வந்து குறுகி போய் கிடக்கு. அதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அந்த ஆலமரத்துக்கு கீழேயோ அரச மரத்துக்கு கீழேயோ அத்தி மரத்துக்கு கீழேயோ வந்து ஒரு கூட்டத்தை நடத்தும்போது அது திறந்த வெளியாக இருக்கும். அதை தாண்டி அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்க அப்படி சொன்னால், ஆலமரத்துக்கு அடியில் வந்து மக்கள் வந்து கூடும்போது அந்த ஆலமரத்தினுடைய ஆக்சிஜன் வந்து ஒரு ரொம்ப குளிர்ச்சியவும் ஒரு நல்ல அமைதியான ஒரு மனநிலையும் தரும் அப்படிங்கிறது தான் இது அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை கருத்து. அந்த ஆலமரத்துக்கு அடியில் வந்து அல்லது அத்தி மரத்துக்கு அடியில் வந்து அல்லது ஒரு இத்தி மரம், இந்த மாதிரி அரச மரம், இந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த கூட்டங்கள் கருத்தரங்கள் கிராம பஞ்சாயத்துகள் இது மாதிரி நடக்கும்போது இந்த ஆலமரத்துக்கு அடியிலையோ அல்லது அத்தி மரத்துக்கு அடியிலையோ அரச மரத்துக்கு அடியிலையோ வந்து இருந்து அந்த பஞ்சாயத்து நடத்தும்போது பேசும்போது மக்கள் வந்து அமைதியாக இருந்து கேட்பதற்கு அந்த மரத்தினுடைய அந்த ஆக்சிஜன் வந்து மக்களை அமைதியாக இருப்பதற்கு, அவர்களுடைய மனநிலை வந்து அமைதியாக இருப்பதற்கும் குளிர்ச்சியாக இருப்பதற்கும் அது வந்து அந்த ஆலமரம் மிக ஒரு ஆக்சிஜனை ஒரு பெரிய அளவில் கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் அறிவியல் வந்து நம்மளுக்கு சொல்லுகிறது. அந்த அறிவியலை அப்போவே வந்து நம்ம முன்னோர்கள் புரிந்து வைத்திருந்ததுனால வந்து ஆலமரத்துக்கு அடியில் தான் வந்து பெரும்பாலும் கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த உண்மை. அந்த உண்மை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது தெரிஞ்சு மறந்திருக்கலாம். அவர்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக இந்த பதிவை நான் போடுறேன். வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.